அது மறந்துடக்கூடாது வேண்டி. இந்த ஹஜ்ஜிங்கிறது எவ்வளவு புனிதமான ஒரு வணக்கத்தை சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, நீ ஹஜ்ஜிக்கு போறியா, மனைவியோட சேர்ந்துட்டு வை, இஹ்ராம் கட்டிட்டு உடல் கொள்ளக்கூடாதுன்னு இருக்கு. மனைவியோட சேர்ந்துட்டா ஹஜ்ஜி வீணா போயிடும், ஹஜ்ஜி பசாத ஆயிரும். ஆனா மனைவி இல்லாம வேற ஒரு ஆளோட போய் நீ சேர்ந்தீங்கன்னு சொன்னா, அல்லது எப்படி இருக்கானே பணத்திலையும் சேரலாமா, அதமுல் பசாதி வத்தியில் மைத்தத்தி, பணத்துல போய் பணத்துல சேர்வான எனக்கு ஒரு ஆம்பளை என்ன ஹஜ்ஜிக்கு போயிருக்கான், பொம்பளை பணம் இருக்குது, அந்த பொம்பளை பணத்துல போய் ஒருத்தர் என்ன செய்யறான், இது மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னா, உடல் உறவு கொண்டான்னு சொன்னா அவனுடைய ஹஜ்ஜி வீணா போகாது. இதுவும் உணர்வுல கற்பழிப்பு அவன் கற்பழித்தாண்டு ஒன்னு சொல்ற ஒன்னா, கற்பழித்தால் நோம்பு முடியாதுன்ற உணர்வுல எழுதியிருக்கிறோம், கற்பழித்தால் ஹஜ்ஜி முடியாதுன்ற உணர்வுல எழுதியிருக்கிறோம். உணர்வுல நடந்த செய்தி நீங்க எழுதுற சட்டம், செய்தி கொலை செஞ்சானா கொலை எழுத முடியும், கொலை செய்வது தவறில்லை என்று எழுதுவது, கொலை செஞ்சான் என்று எழுதுவது ரெண்டு ஒன்னா. அப்ப கொலை செய்வது தவறு இல்லை, ஒரு பத்துவா, நீங்க பத்துவா கொடுக்குறீங்க. ஆனா என்னவெல்லாம் செய்யலாம், பணத்தை போய் கெடுத்துக்க நல்லா கெடுத்துக்க, சின்ன பிள்ளைல தூக்கிட்டு ஹஜ்ஜில போய் மக்காவில போய் ஹரம் சரி போய் என்ன செய்யணுமா, சின்ன பிள்ளை விளையாண்டு தூக்கிட்டு போய் அதை கெடுத்துக்க, உன் ஹஜ்ஜி வீணா போவாதுன்னா இது என்னங்கிற, இது இளையச்சம் உடையவர்கள் எழுதக்கூடிய ஒரு சொல்லா, இதெல்லாம் தானே எங்களை விரட்டு இந்த குப்பையில இதெல்லாம் நாங்கள் இருந்தோம். அப்ப 10 வருஷமா சொன்னதான் சொல்றாங்க, 10 வருஷம் அவகாசம் கொடுத்து பதில் இல்லை பாத்தீங்களா. இன்னைக்கு சொல்லல, இது புதுசு அவரை விட்டுட்டாரு, 10 வருஷமா தான் சொல்லுகிறார்கள். அப்ப 10 வருஷம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்குது, 10 வருஷத்துக்கு பிறகு பதில் சொல்ற ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கிறது. 10 வருஷமா யோசிச்சு தீட்டி யோசிச்சு பார்த்திருக்கிறீங்க. 10 வருஷமா உங்களுக்கு பதில் சொல்லலன்னா 10,000 வருஷமா பதில் சொல்லலாத. எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமா போச்சு பாருங்க. 10 வருஷமா கேட்டதுங்கிறது அவர் மைனஸ் ஒன்று சொல்ல மாட்டேங்குது. இப்ப சொல்லுகிறார்கள் நான் தேடி பார்க்க வேண்டும், முதல்ல கேள்விப்படுகிறேன்னால கொஞ்சம் பரவாயில்லைன்றலாம். எனக்கு தெரியும் 10 வருஷமா ஆன்சர் கிடையாது, எங்கள்கிட்ட தெரியுமே, தெரியல தெரிஞ்சுதானே எங்கள்கிட்ட கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம், அவ்வளவு மோசமா இருக்கிறது.